ஐயோ ரொம்ப உக்கிரமா இருக்கா போலயே. இவளை எப்படி இப்ப சமாதானப்படுத்துறது, சாந்தப்படுத்துறது? என்ன பராக் பார்த்துட்டு இருக்க? அதுவா, வானவில் தெரியுதான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். வானவில் தெரியுதான்னு பார்த்துட்டு இருக்க. ம். ராத்திரில எப்படா வானவில் தெரியும்? ஏன் தெரியாது? தா தெரியுதே. இப்படி எதிரில் நின்னு காமெடி பண்ணா இவ டைவர்ட் ஆயிடுவான்னு நினைப்பா. ஐயோ நான் ஒன்றும் டைவர்ட்லாம் பண்ணல மீனாட்சி. ம். உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீதான் கண்டதையும் பேசி என்ன குழப்பற ஆளாச்சு. இப்ப நான் என்ன பண்ணேன்னு என் மேல எரிஞ்செரிஞ்சு விழுகிற? இன்னும் என்னென்னலாம் சார் பண்ணணும் நீங்க? எல்லா வேண்டாத்தனங்களையும் ஒண்ணு விடாம வீம்புக்கு பண்ண வேண்டியது. மனசுல பெரிய பிளே பாய்னு நினைப்பு. பிளே பாய், கவு பாய், ராஜு பாய்னு குழப்புற. எனக்கு ஒன்றும் புரியல. ஆமா, புரியாம இருக்கிறதுக்கு இவர் அப்படியே குழந்தை. இங்க பாரு, ஏற்கனவே நான் செம்ம கோவத்துல இருக்கேன். மேற்கொண்டு கடுப்பேத்தாத. அப்ப இன்னும் உனக்கு என் மேல இருக்க கோவம் போலியா? நான் தான் சொல்றேன்ல, என்ன நம்ப மாட்டே நீ? அந்த பொண்ணு அங்க குளிக்க வந்தது எனக்கு தெரியாது மீனாட்சி. நான் பாட்டுக்கு தண்ணியில நனைஞ்சிட்டு தலையை தொட்டிட்டு வந்துகிட்டு இருந்தேன். நீ பார்த்ததுக்கு அப்புறம் தாண்டி நானே அவளை பார்த்தேன். உன் மேல சத்தியமா நான் அவளை வர சொல்லவே இல்லை. நீ இவ்வளோ யோசிக்கிறத பார்த்தா நீ இன்னும் என்ன தப்பா நினைக்கிறேன்னு தான் தோணுது மீனாட்சி. டேய், உன்னை நான் தப்பாலாம் நினைக்கலடா. எங்க ஏதாவது தப்பா போயிடுமோன்னு தான் பயமா இருக்கு. அந்த பொண்ணை நீ சுத்தி சுத்தி வந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏண்டா, அவ உன்கிட்ட வந்து வழியிறப்போ நீ ஏன் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க? நீ சும்மா இருக்கதான் நீ அவளுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதா அவ நினைச்சிட்டு இருக்கா. அதான் உன்கிட்ட அவ நெருங்கி வந்து தப்பா பழகுறான்னு உனக்கே தெரியுதுல. உங்க செவிலே உன்னை வைக்க வேண்டியது தானே. ஐய என்ன மீனாட்சி, உன் சொந்தக்கார பிள்ளைய நீயே கை நீட்டி அடிக்க சொல்ற? அதான் நானே சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? இங்க பாரு, அந்த 3 பொண்ணுங்கள்ல எவளாவது ஒருத்தி உன்கிட்ட வந்தான்னு வச்சுக்கோயேன், அப்புறம் அவ்வளவுதான். நீ சொல்றதெல்லாம் சரிதான். இருந்தாலும் இந்த காவியா, சுஷ்மா, நிஷா இவங்கெல்லாம் பாவம் இல்லையா? இப்படிலாம் அவங்க கிட்ட ஹார்ஷா நடந்துக்கிட்டா அவங்க மனசுடைஞ்சு போயிட மாட்டாங்க? ஏண்டா, அவ எக்கேடு கேட்டு போன உனக்கு என்னடா? இந்த மாதிரி நீ அவங்க மேல அக்கறை காட்டுறதுனாலதான் அவனுங்களுக்குலாம் நீ தொக்கா போயிட்ட. நீ இந்த மாதிரி கொடுக்கற ஸ்பேஸ யூஸ் பண்ணிதான் அவளுங்க இவ்வளவு தூரம் ஆடுறாளுங்க. எல்லாம் உன்ன சொல்லணும். லுக் சரவணா, நீ தம் அடி, தண்ணி அடி, ரோட்ல எவன் கிட்டனாலும் பம்பு எடுத்துட்டு உருண்டு பொறளு. அத பத்திலாம் எனக்கு கவலை இல்லடா. நீ மத்த விஷயத்துல எப்படி இருந்தாலும் நான் பொறுத்துக்குவேன். ஆனா பொண்ணுங்க விஷயத்துல முன்ன பின்ன இருந்தேன்னு வச்சுக்கோயேன், மவனை செத்த.